திலீப் அவர்கள் நடிச்சிருக்கிற பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி இது ஒரு சாதாரண படம், ஒரு சாதாரண காமெடியான படம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா கடந்து போயிட முடியாது. அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு புரியும். கண்டிப்பா பார்க்க வேண்டிய படமான்னு கேட்டா, எஸ், இந்த ஒரு கலியுகத்துல காலகட்டத்துல கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரைக்கும் சிம்பிளா, சட்டிலா ஒரு யூசுவலான டிபிக்கலான மலையாளம் காமெடி படம் மாரி போயிட்டே இருக்கும். நம்ம ரீசென்ட்டா பவி கேர்டேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு திலீப் அவர்களோட படம் வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த ஒரு சாயல்ல தான் அந்த படம் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ஒரு ஸ்டேஜ்க்கு மேல படம் அப்படியே யூ டர்ன் அடிச்சு ஒரு மொத்தமா வேற ஒரு கதையா மாறிடுது. செம ஃபீல் குட்டா போயிட்டு இருந்த மூவி அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் செம காண்டா போயிட்டு இருக்கும். இந்த கோபி ஸ்டார் காமெடியில் வர மாதிரி இவனை பார்த்தா என்னடா அடிக்க தோணுதுன்ற மாதிரி ஒரு ஹீரோயின் ரீசெண்டா கூட மலையூர் நாட்டாம சாங்க்கு வந்து ஒரு மலையாளி ஹீரோயின் ஆடி ஒரு பயங்கரமா ட்ரெண்டா ஒரு சாங் போயிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு டான்ஸ் வீடியோ அப்படிங்கிறது அது இந்த படத்துல தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு கேரக்டர் யாரு என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க அப்புறமா செம காண்டா இருந்துச்சு அவங்க வர ஒரு ஒரு சீன் சீக்வன்ஸும். இந்த ஒரு காலகட்டத்துல இப்படிதான் இருக்காங்களா மக்கள் அப்படின்னு கேட்டா ஆமா. ஒரு சர்டன் செட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர்ஸ், இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ், யூடியூபர்ஸ் இப்படிதான் இருக்காங்க. அவங்க ட்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எந்த எக்ஸ்டென்ட் வர போறாங்க அண்ட் மென்டலா என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கறத இந்த படம் அழகா எடுத்து சொல்லியிருக்கு. ஜஸ்ட் ஒரு காமெடி படமா இந்த படத்தை எடுத்துக்க முடியாது. கண்டிப்பா இந்த சமுதாயத்துக்கு இப்ப தேவையான ஒரு கருத்தான ஒரு படமா தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஜி5ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு, தமிழ்லயும் அவைலபிளா இருக்கு. ஸோ கண்டிப்பா டைம் வந்தா செக் பண்ணி பாருங்க. பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்களை யாராச்சும் யூடியூபர் இன்ஃபுளுசர் சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமா ஏதாச்சும் மட்டும் சுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த படத்தை போட்டு காட்டுங்க. எல்லாமே ஜஸ்ட் ஒரு சிம்பிளான விஷயம் தான். அவ்வளோ ஹார்ஷா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை.